ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது ஒரு டேஸ்டியான வெயிட் லாஸ் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் நிறைய பேருக்கு ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட் மூலமாக டெய்லி பேசிஸில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஷேக்கை நிறைய பேர் நிறைய மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரிசல்ட்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாம் ஷேக் ரெடி பண்ணும் பொழுது மிக்சியில் ஷேக் ரெடி பண்ணலாமா, இல்லை ஷேக்கர் கப்பை யூஸ் பண்ணி ஷேக் ரெடி பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எதில் எடுத்தால் ஷேக் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் ஷேக் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேக்கர் கப் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ட்ராவல் டைமில் மிக்சி கிடைக்காத இடங்களில் நீங்கள் ஷேக்கர் கப் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிக்சிலேயே நீங்கள் ஷேக்கை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஷேக் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் 300 ml கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஷேக்கர் கப் இருக்குது அப்படின்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 50 ml, 120 ml, 150 ml, 300 mlன்னு சொல்லிட்டு அதுலேயே அளவு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவை கரெக்டாக எடுத்து மிக்சி ஜாரில் 300 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் மேட்டில் 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. புரோட்டீன் பவுடரில் 1 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக மிக்சியை நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. மீடியமில் வச்சு ஒரு 20 seconds to 30 seconds பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த ஷேக்கோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆச்சுன்னா எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய ஷேக் இருக்கணும். சில பேர் ஷேக்கை ரொம்ப பிளெண்ட் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா ஷேக் ரொம்ப நொறையாக இருக்கும், கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் ஷேக்கை சரியாக பிளெண்ட் பண்ணவே மாட்டீங்க, அப்போது மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி எடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேக் ரெடி பண்ணி மார்னிங் 8 to 8:30 ஷேக் எடுக்கணும். நைட் 8 to 8:30 நீங்கள் ஷேக் எடுக்கும் பொழுது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ஹெர்பாலைஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட் எடுத்து எங்களுடைய கைடன்ஸ் மூலமாக வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.